யமுனா வந்து எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வந்து டைவர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி கேட்க மாட்டீங்களானே. எங்கள் அம்மா பேசல என்ன தப்பு இருக்குது, நம்ம எதுவும் வாழல, அவங்க புள்ள அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், அதனால சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கும் உன் கூட வாழவே பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் தான் இருக்கேன், அதனால் அவங்க சொல்கிறது நான் யோசிக்கலான்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு நம்ம நிவீன். அதை கேட்டு யமுனா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட போய் சண்டை போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எதுக்காக வந்து உங்கள் பிள்ளைகிட்ட இப்படிலாம் சொல்லி விடுறீங்க அப்படின்னா, பின்ன நீ ஒன்றும் இல்லாத வந்தவ, உன்குள்ளே என் பிள்ளை இருக்கணுமா என்ன, என் பிள்ளை எப்போவுமே உன் கூட இருக்கவே மாட்டான், அவனுக்கு ஒன்று பிடிக்கல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நான் ஒன்றும் இல்லாத வந்துவலாம் அப்படி சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காங்க யமுனா. அடுத்து வந்து அவங்க அக்கா ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீடு விற்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு ஆமாக்கா வீடு விற்றுடணும், எனக்கு பணம் கண்டிப்பாக வேணும்க்கா, என் மாமியார் என்ன ஒன்றும் இல்லாத வந்தவன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க, அதனால் எனக்கு பணம் வேணும், அந்த வீடு விற்றே ஆகணும்க்கா. சரி நீ கவலைப்படாது, விற்றுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அந்த காவேரி என்ன பண்ணுறா நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என்னடி என்ன ஆச்சுடி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்னொன்னே, அம்மா உண்மையிலேயே சொல்லுமா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ வீடு விற்க வந்து சம்மதிப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடி, கங்கா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுனே தெரியல, யமுனா என்ன சொல்லுவாளோ தெரில, யமுனாவும் கங்கா பேச்சை கேட்டால் என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, அவங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாதுமா புரியுதா அப்படின்னோடனே யமுனா வந்துடுறாங்க. இங்கே பாருமா வீடு விற்றே ஆகணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்க, வந்தது வராதுமானோ, இங்கே பாருமா எனக்கு தெரியாதுமா, எனக்கு பணம் வேணும், என் மாமியார் என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா, நான் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்தவலாம், எனக்கு இதெல்லாம் தேவையா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியானோட, என்னடி இப்படி பேசுகிற சொல்லுமா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, அப்போது நான் நகை நட்டில் எதாவது போட்டுன்னு போகணும்ல, அப்போ தானே என்ன என் மாமியார் மதிப்பாங்க, அதனால் எனக்கு தெரியாது, விற்ற பங்கை எனக்கு கொடுத்து எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருங்க, அதை வச்சு நான் வந்து நகையெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யமுனா சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அவள் சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன், ஒரு டைலர் கடை வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்காரரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் வேலை செய்கிறாரு, எனக்கும் பணம் வேணுமா, அதனால் நீங்கள் வீடை விற்கிறதாம்மா கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு என்ன இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அவங்கள. அப்போ வந்து சாரதா வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவிக்கிறாங்க. உடனே நிறுத்துறீங்களா, ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் விற்க முடியாது வீடெல்லாம் சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம காவேரி 3 பேருமே சமையல் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் யோசிச்சு முடிவு சொல்கிற மாதிரி எதையே சண்டை போடுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலை விஜய்கிட்ட வந்து காவேரி புலம்புறாங்க, அந்த வீடு எனக்கு கண்டிப்பாக வேணுங்க, என் அப்பாவை வந்து கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அந்த வீடு கை வைக்கிட்டு போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து காவேரி கிட்ட வந்து இங்கே பாரு காவேரி, முதல்ல மூச்சு இழுத்து நல்லா விடு அப்படின்றாரு. எதுக்குங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கன்னா குழந்தைக்கும் டென்ஷனாக இருக்கும், அதனால் நீ மூச்சு இழுத்து விடு, அதுக்கப்புறம் எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு மூச்சு இழுத்து விடுறாங்க. இப்போ எப்படி இருக்குது, இப்போ பரவாயில்லைங்க, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாதடி, சொன்னால் கேளு, உன்னை கூல்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், அந்த சீக்ரெட் நான் பண்ணேன், நீ கண்டிப்பாக கூலாடு, என்ன சீக்ரெட் அப்படின்னோடனே கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இதுதானா அப்படின்னோடனே, என் பொண்டாட்டி என்ன கூல் பண்ணுறதுக்காக அப்பப்போ கிஸ் கொடுக்குறா, அதே மாதிரி அவளை கூல் பண்ணுறதுக்காக நான் கிஸ் கொடுக்குறேன் அப்படின்றாரு. உடனே வந்து சரி நீ இன்னும் டென்ஷன் குறையில போட்டிருக்கே அப்படி சொல்லிட்டு கிட்ட வர, போதும் நிறுத்துக்குங்க அப்படின்றாங்க. என்னடி இது அநேகமாக இருக்குது, நீ மட்டும் ஏதாவது காரியம் என்கிட்ட ஆகணுன்னா மட்டும் வந்து கிஸ் கொடுத்துட்டு போகிற, நான் மட்டும் ஒரு முத்தம் கொடுத்தா மட்டும் போங்கங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுற, என்னடி இது நியாயமே இல்லை அப்படின்றாரு. உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏற்கனவே இங்கே டென்ஷனாக இருக்குது, இதில் நீங்கள் வேறு, இந்த டென்ஷன்லாம் தேவையே இல்லை காவேரி, இங்கே பாரு எல்லாருமே விருப்பப்படுற ஒரு விஷயத்தை நீ வேணாம் சொன்னதால உன் மேலே கோவப்படுறாங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோ, அப்போது என் அப்பாவோட வீடு உங்களுக்கு போகணுன்னு இருக்கா, அப்போ அந்த வீடு எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த வீடு வந்து விற்கணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, அந்த வீடு விற்காமல் இருக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ கவலைப்படாத பார்த்துக்கலான்னு, உன் அக்காவுக்கும் உன் தங்கச்சிக்கும் என்ன வேணும், இப்போது பணம் தானே வேணும், அந்த பணத்தை நம்ம கொடுத்துருவோம், அதுக்கப்புறமா வீடை உங்கள் அம்மாக்கிட்டே இருக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போன்னு, இப்படிங்க நம்ம அவ்வளோ பணத்தெல்லாம் கொடுக்க முடியும், 5 பங்காக போட்டால் கம்மியாக தான் வரும் காவேரி, எவ்வளோ வீடை கேட்குறாங்களோ அதில் 5 பங்காக போட்டு 2 பங்கை நம்ம பிரித்து இவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், அவ்வளோதானே, ஆமாம் அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது, பார்க்கலாம் காவேரி, அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் வாங்கி எப்படியா இதை பற்றி பேசுவோம், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்க அப்பா கட்டின வீடு உங்களை கைவிட்டு போகவே போகாது, அதுக்கு நான் உறுதி, போதுமா அப்படின்றாங்க. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாங்க காவேரி. அடிப்பாவி, நான் கொடுக்க வந்தால் ஓவராக பண்ணிவிட்டு இப்போ நீ மட்டும் கொடுக்குற, என் புருஷனுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு.